உங்களோட சேர்ந்து பழமொழி நானூறுங்கிற செயல்கள படிப்பதில ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். பழமொழி என்றால் பழம் தின்ன சுவைப்பது. அது உண்பவரின் உடல் வளத்துக்கு உதவுது. எவ்வாறு கேள்விக்கு இனிதாகவும், அறிவுக்கு வளம் சேர்க்கும் விதமாக விளங்கும் அரிய வாக்குகளையே பழமொழின்னு சொல்றோம். நம் முன்னோர்கள் வாழ்வில் பூத்து, காய்த்து, கனிந்த ஆ அனுபவ வாக்குகளையே நம்ம பழமொழிகள் சொல்றோம். உதாரணத்துக்கு ஒரு சில பழமொழிகள் எப்படி சொல்லலாம்னா, "மூத்தோர் சொல்லும் முத்தின நெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்பாங்க." அதேபோல நம் நண்பர்களிடையோ, உறவினர்களிடையோ சில மனஸ்தாபங்கள் ஏற்படும்போது, அது உடனே தீர்வு காண முடியாது. அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதனால பெரியவங்க எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, ஆ "ஆள் சொல்லாதத நாள் சொல்லுன்னு" சொல்லியிருப்பாங்க. இந்த பழமொழி 400 செய்யுள்ல 4 அடி உள்ளது. அதுல முதல் 2 அடி பார்த்தீங்கன்னா, தாம் சொல்ல வருகின்ற உண்மையை அமைத்தும், செயலின் இறுதி பகுதியில அந்த உண்மையை வலியுறுத்தும் விதமாக ஒரு பழமொழி அமைத்தும் சொல்லியிருப்பாங்க. "சிறிதாய கூழ் பெற்று செல்வரை சேர்ந்தார், பெரிதாய கூழும் பெறுவர். அரிதாம் இடத்தில் ஒருவன் இருப்புளி பெற்றால் கிடப்புளியும் பெற்றுவிடும்" என்பது பழமொழி. வாய்ப்பதற்கு அரியதான ஒரு இடத்திலே முதலில் ஒருவன் இருப்பதற்கு இடம் பெற்று விட்டான் என்றால், அடுத்து அவன் படுப்பதற்குமான இடத்தையும் அங்கேயே பெற்று விடுவான். அதுபோலவே முதலில் சிறிதளவு ஊதியம் பெற்று செல்வத்தை சேர்த்தவர்கள் விரைவிலேயே பெரியதளவான ஊதியத்தையும் அவரிடமிருந்து பெற்று விடுவார்கள். இதைத்தான் நம்ம பழமொழி 400 இருப்புளி பெற்றால் கிடப்புளையும் பெற்றுவிடும் என்பது பழமொழி. அதாவது மொத்த கருத்து பார்த்தீங்கன்னா, தக்கவர்களை சார்ந்த ஒழுகின் மிகுந்த பயனை அடையலாம்.